ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங் லெட்டர்னா என்ன, எஸ்கேப் சீக்வன்ஸ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸ்ட்ரிங் அப்படின்னா சிம்பிள் தாங்க. நம்ம யூஸ் பண்ணுற லெட்டர்ஸ் ஏபிசிடி அல்லது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கமா கொட்டேஷன் ஹைஃபன் இது அல்லது ஒரு வேர்டு அல்ல சென்டென்ஸ் இதையெல்லாம் நம்ம வந்து பைத்தானில் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். இது கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரிங் லெட்டரில் நம்ம பொதுவாக ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தாங்க ஸ்டோர் பண்ணுவோம். கொட்டேஷன்ஸ் சொல்லும்போது நமக்கு சிங்கிள் கொட்டேஷன் தெரியும், டபுள் கொட்டேஷன் தெரியுங்க. இங்கே நம்ம பைத்தானில் என்ன கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பைத்தானில் நமக்கு சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் இல்லாமல் ட்ரிபிள் கொட்டேஷன் கூட இருக்குங்க. சிங்கிள் கொட்டேஷன் பொதுவாக நம்ம ஒரே ஒரு லெட்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏபிசிடியில் ஜே அல்லது எஃப் அல்லது அந்த மாதிரி எந்த ஒரு சிங்கிள் லெட்டராக இருந்தாலும் அதுக்கு நம்ம பொதுவாக சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறோங்க. டபுள் கொட்டேஷன் வந்து வேர்ட்ஸ்க்காக இல்லை சென்டென்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோங்க. அதே ட்ரிபிள் கொட்டேஷன் மல்டிபிள் லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம ட்ரிபிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறோங்க. அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம பார்க்காததுன்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அல்லது பங்க்சுவேஷன்ஸ் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணும்போது நம்மளால ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் நம்பர்ஸையும் கூட ஸ்ட்ரிங்ஸாக ஸ்டோர் பண்ணலாங்க. ஆனால் சில ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த இடத்துல நமக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிற கான்செப்ட்னு பார்த்தோம்னா எஸ்கேப் சீக்வன்ஸுங்க. ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோங்க. ஒரு அவுட்புட்டில் என்ன இருக்குது அப்படின்னா லெட்ஸ் சி அப்படின்னு இருக்குங்க. அதாவது நம்ம சேனல்லே லெட்ஸ் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் இருக்குங்க. இப்போ அப்பாஸ்ட்ரஃபி வந்து சிங்கிள் கொட்டேஷனாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது செகண்ட் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லைனில் டைப் ஆகாமல் 2 லைனில் டைப் ஆகிருக்குங்க. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்புட் வாங்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நமக்கு லெட்ஸுக்கு மேலே இருக்கிற கமா வேணும் அப்படின்னா நம்ம வந்து பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோங்க. அதே அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பேக் ஸ்லாஷ் என் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நியூ லைன்னு அர்த்தங்க. அதையே நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்க்கலாங்க. இப்போ பிரிண்ட்டுக்குள்ளே வந்து சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே லெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா எரர் தாங்க வரும். ஏன்னு நம்ம பார்க்கலாங்க. ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து பிரிண்டிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தோன்னே இதை வந்து நம்ம அவுட்புட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராக்கெட்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா லெட் அப்படிங்கிற வார்த்தை சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்குங்க. அதுக்கு அடுத்து எஸ் இன்னொரு கொட்டேஷன் அப்படிங்கிறத என்ன பண்ணும் அப்படிங்கிறது நம்மளோட இன்டர்பிரட்டருக்கு தெரியாதுங்க. அது என்ன நினச்சிக்கும் அப்படின்னா லெட் அப்படிங்கிற வார்த்தையோட நம்மளுடைய ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கும். ஏன் டீக்கு அடுத்து இருக்கிற கொட்டேஷனை வந்து அது முன்னாடி இருக்கிற கொட்டேஷனுடைய எண்டிங்னு நினச்சிக்கோங்க. இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் இதை ஓவர் கம் பண்ணிடலாங்க. இப்போ அந்த எஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கொட்டேஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக் ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம். பேக் ஸ்லாஷ் கொடுத்தா என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்பிரட்டர் ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது பேக் ஸ்லாஷ் வரும்போது அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த ஸ்பெஷல் கேரக்டருடைய ஒரிஜினலான வேலையை செய்யாமல் அதையும் ஸ்ட்ரிங்காகவே எடுத்துக்கோங்க. இதை நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோங்க. இந்த ப்ரோக்ராமில் பேக் ஸ்லாஷ் நமக்கு எஸ்கேப் சீக்வன்ஸாக யூஸ் ஆகிருக்குங்க. அதே ப்ரோக்ராமை இன்னொரு முறையில் போட்டு நம்ம அவுட்புட் அச்சீவ் பண்ணியிருக்கோங்க. எப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறது பதிலாக டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ டபுள் கொட்டேஷன் கொடுக்கும்போது டீக்கு அப்புறம் இருக்கிற அப்பாஸ்ட்ரஃபியை வந்து அது எண்டிங்காக நினச்சிக்காது. ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் கொட்டேஷன் இல்லை இல்லைங்களா, அதனால் இதை வந்து அவுட்புட்டில் எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டபுள் கொட்டேஷனே அவுட்புட்டில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சேம் தாங்க, பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம அச்சீவ் பண்ணிடலாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம அவுட்புட் 2 பார்க்கலாங்க. செகண்ட் அவுட்புட்டில் வந்துட்டு நமக்கு 2 லைன் இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ 2 லைனில் நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து 2 டைம் பிரிண்ட் யூஸ் பண்ணலாங்க. அதையே நம்ம ஒரே பிரிண்ட்டில் கூட அச்சீவ் பண்ணலாங்க. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பேக் ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணால் போதுங்க.
பேக்ஸ்லாஷ் எண்ணுக்கு அப்புறம் என்னென்ன இருக்கோ அதை வந்து அவுட்புட்டில் நெக்ஸ்ட் லைனில் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு பேக்ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பேஸுமே அவுட்புட்டில் வருங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் ஃபர்ஸ்ட் லைன் நெக்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக வருங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு நல்லா புரிஞ்சிருக்குங்க. இதுக்கு அடுத்தது வந்து அவுட்புட் 3 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேக்ஸ்லாஷே அவுட்புட்டில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, அதுக்கடுத்து அவுட்புட் 4ல் வந்து நம்ம கீபோர்டில் சும்மா டைப் பண்ணும்போது டேப் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கும் சேம் சொல்யூஷன் தாங்க. இப்போ பேக்ஸ்லாஷ் வேணும் அப்படின்னா பேக்ஸ்லாஷ் முன்னாடி இன்னொரு பேக்ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா அது நமக்கு கிடைச்சிருங்க. அதே டேப் ஸ்பேஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேக்ஸ்லாஷ் டி யூஸ் பண்ணுறோங்க. அதை நம்ம ப்ரோக்ராமில் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிரிண்ட்டுக்குள்ளே பேக்ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம். அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பேக்ஸ்லாஷ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது டேபுக்கு அப்புறம் செகண்ட் பிரிண்ட்ல டேபுக்கு அப்புறம் /t கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல நமக்கு வந்து டேப் ஸ்பேஸ் வந்திருக்குங்க அவுட்புட்ல. பூலியன் லிட்டரல நம்ம கம்பேரிட்டிவ் ஆபரேட்டர்ஸ் பார்க்கும்போது அந்த வீடியோவில் பார்த்துக்கலாங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.